ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம பழனிக்கு சரவணன் காலம் தூர்றதை பார்க்கணுமே. அட்டட்டட்டர் என்ன ஒரு அரிய வகை காட்சியடா, மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பழனியோட ரியாக்ஷனு. இருக்கும்டா, உனக்கு காலம் தூர்றேன்ல, அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. தங்கமயில் எட்டிக்கிட்டு பார்க்குறாங்க. அங்கே என்ன தெரிகிறது, ஒன்றும் இல்லை, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அது மட்டுமா நான் போனால் வருவீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை போட்டுவிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் ஃபீலிங் உடம்புக்கு ஒத்துக்காதுமா, அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் அங்கேருந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பின்னாடி 4 வார்த்தை ஆசையாக பேசுகிற மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டியை பார் அப்படிங்கிறாங்க. நீ போய் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, நான் என் புருஷனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடேங்கப்பா, இப்போ தான் புருஷங்கிறது கண்ணுக்கு தெரியுதா? நீ புருஷன் இல்லை, என்னோட அரசன் அப்படிங்கிறாங்க. இந்த டைலாக்லாம் ஒன்றும் குறலன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு பக்கம் பாண்டியன்ட்ட புலம்புன்னு புலம்புறாங்க. எதுக்குமா புலம்பிக்கிட்டே இருக்க, என்ன விஷயத்துக்கு வாமா அப்படின்றாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா இந்த வயசில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, சரிம்மா போய்க்கலாம், பிறந்த நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. என்னடா ஒரு ஆச்சரியம், நம்ம பாண்டியன் தெரிஞ்சிட்டாரான்னு. இல்லை, பாண்டியன் பாசக்கார பக்கி பைபிள்ங்க, அதனால் கண்டிப்பாக மாறிடுங்க. இங்கே எந்த குத்து நடந்தாலும் நம்ம மீனா ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்காங்க. மீனாவுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வரேன்னு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன, ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது என்ன, நீ பால்கோவா இல்லடா அல்வா வச்சுக்கிட்டு இருக்கேன் என் தலையில், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அமௌண்ட்டு கட்டுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி திட்ட உடனே சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை நம்ம மீனாவோட நிலமெல்லாம். மீனாவோட நிலமையில் நாட்டில் 3/4 பேர் இருக்காங்கன்னா பார்க்கோங்க. எதுக்குடா கல்யாணம் பண்ணோன்னு தெரியாமலே நிறைய பேர் வாழ்கிறாங்க. எப்படி தெரியுமா, அவங்களோட மனநிலைமை இப்போதைக்கு நான் பெண்ணாய் பிறப்பதற்காக பாவங்கள் செய்தேனா, இல்லை அனைத்து பாவங்களையும் செய்ததற்காக பெண்ணாய் பிறந்தேனா, புரியல. அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தான் உன் கூட வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே.